ஆப்பிள் வாட்சில் வந்து இந்த 4 டொட் மாதிரி தானே அது வந்து ஸ்க்ரூ ஆகிக்கும். ஸ்க்ரூண்டா நாம இப்போ எங்கே வாங்கினோம்னு சொன்னால் நம்மளோட வேலை செய்கிற கடையில் தான் ஈனான். என்னோட புதுசாக கடையில் இந்த வீடியோ போடுறான்னு கேட்டால் சின்ன அன்பாக்சிங் வீடியோ மாதிரியே என்னன்னு கேட்டால் இது வந்து டராஸில் 11 இது ஒரு பின் இருந்தது. ஆஃபர் மாதிரி ஒன்று நவம்பர் 11 நவம்பர் மாதம் 11 அந்த ஆஃபர் ஒன்று இருக்குது. அதுக்காக நாம ரெண்டு இது வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. 2 இதையும் தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஒன்று என்னடான்னு கேட்டுக்கிட்டால் ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று, இன்னொன்று என்னடான்னு கேட்டால் அதில் மிஸ்ட்ரி பாக்ஸு ஒன்று போட்டிருந்தாங்க. இது வந்து நம்மளோட ஓன் மையை வச்சு வாங்கினது. இது வந்து இன்னொரு ஆள் காசு தந்து வாங்கி வீடியோ போட சொல்லி தந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஆள் வந்து நம்மளுக்கு காசு தந்து இதை வாங்கி போட சொல்லி இதை பரவ பிரிக்கும். ஹிஸ்ட்ரி பாக்ஸ் தான் வாங்கி போட சொல்லி அதில் என்ன ஐட்டின்னு சொல்லி உங்களோட வியூவர்ஸுக்கு பார்க்க சொல்லி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போடணும்னு சொல்லிங்க. அதுக்காக இந்த ஹிஸ்ட்ரி பாக்ஸ் வந்து இதை வாங்கினேன். இதை புறவ போயிட்டு இதில் விலையை எவ்வளோ சொல்லியிருந்தேன் பறவைக்கு. முதலாவது நாம் ஓன் மணியை கொடுத்து வாங்கின இந்த ஸ்மார்ட் வாட்சை வச்சு தான் எடுத்து அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். இங்கே போட்ட போயிருக்காங்க நம்மளோட ட்ரெஸ் இது போட்டு மொத்தது விலை எவ்வளோ நான் போட்டுக்கிட்டு விலை வந்து 2750 ரூபா. 2750 ரூபா. இதில் இது இல்லை டெலிவரி 2 மாதமாக ப்ளான் பண்ணிக்கிட்டீங்க. அந்த வச்சு வாங்கணும் ஸ்மார்ட் வாட்ச் கட்ட ஆசைங்க வாங்கணும்னு சொல்லி இதை 2 மாதமாக ப்ளான் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ தான் அதை வாங்க கிடச்சிது. சரிப்பா அன்பாக்ஸ் பண்ண அப்படி பிரிச்சாச்சு. ஃபுல்லாக பிரிச்சுட்டு ஒரு கேள் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த நாம ஆர்டர் போட்ட வாட்ச் இந்த அல்ட்ரா 90 T90 சொல்கிற வாட்ச் தான் நம்ம ஆர்டர் போட்டுக்கிறோம். அல்ட்ரா T90 சொல்லி இதில் 80 வந்து 800 வந்து கொஞ்சம் டிஸ்பிளே கொஞ்சம் சின்னது. 900 வந்து 900 அல்ட்ரா வந்து கொஞ்சம் அந்த 800ஓட கொஞ்சம் பெருசு டிஸ்பிளே. ஸோ இதை அங்கிட்டு வச்சுருவோம். இப்போ நம்ம பிரிப்போம். என்னடா இதை கீழே திருப்பி வைக்கிறான்னு கேட்டால் அவசரத்துக்கு ஒரு கொப்பி ஒன்று தான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அல்ட்ரா 390 இப்போ விளங்குன்னு நினைக்கிறேன். ஃபோக்கஸா இது என்ன பிக்கு 2.1 இன்ச் 2023 ஸ்மார்ட் வாட்ச் சீரிஸ் 8 2023 மாடல்னு நினைக்கிறேன். இது பார்க்குறதுக்கு அப்படியே அடிச்சு ஐஃபோன் இந்த ஐவாட்ச் மாதிரியே அப்படியே அடிச்சு மேன் இன் சைனாண்டுக்கின இது அடிச்சுக்கிறானோ. அதில் அப்படி கத்தி எடுத்துட்டு சைட்டில் ஸ்பேஸ் கிரே அலுமினியம் கேஸ் இங்கே போய் நான் ஆர்டர் போட்டேன் வந்து கிரே கலர் வெள்ளைக்கு வாசனை சாம்பல் ஒன்று. இது அப்படி நம்ம இது பண்ணிடுவோம். அப்படி அன்பாக்ஸ் பண்ணோமா இங்கே. சரி ஃபோனை பார்த்து தான் வெட்டேன். எவனை வெட்டு அப்படி கிட்ட வந்து பார்த்துட்டீங்கன்னா நாம் இப்போ அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே புது ப்ராடக்டை வந்து அப்படி கொடுக்கிறதே ஒரு இது ஹெப்பினஸ் ஒன்று கொடுக்குறேன். அதுலேயே அந்த ஃபோனில் உள்ள டிஸ்பிளேல ஒட்டி கவர்லாம் பிரிஞ்சு சட்டப்படியாக வைக்கணும். இதில் தான் நம்மளோட அவங்களுக்கு வச்சு கிட்ட வந்து காட்டுறது.
இதில் தான் அப்படி நம்மளோட வச்சுக்குது. இதில் அப்படியே பேப்பர் மேனு வலிக்குது. ஒரு கிட்ட கொண்டு வரணும் பாருங்க. அப்படி அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இதுக்குள்ள தான் நம்மளோட வச்சுக்கிறே உண்டா என்ன போட்டிக்கிறானுண்டா. ஹெச்ஐ வாட்ச் ப்ரோ ஹை வாட்ச் இதுன்னு நினைக்கிறேன், கம்பெனி பேர்னு நினைக்கிறேன். இது இதில் சார்ஜர் மேட் இன் சைனாண்டு மற்றவன என்னமோ எழுதிக்கிறானு இங்கிலீஷால். இதில் பார்க்குறதுக்கு ஐஃபோனோட சரியாக எப்பல்ட வச்சு மாதிரியே அப்படி அடிச்சிக்கிறான். இப்போ நம்ம உள்ளுக்கு என்ன ஐன்னு பார்ப்போம். உள்ளுக்க பிரித்தா யூசர் மேனுவல் ஈகிரு, அது எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி அப்படி ஈகிரு. என்னன்னு கேட்டால் 2 கலர் குட்டியை வச்சு முட்டை குட்டிக்கிறேன் கையில் கீழே ஸ்டாண்டுக்கு. இதில் என்னென்ன வேல் பேப்பர் ஈகின்னு சொல்லி இதில் அப்படியே மென்ஷன் பண்ணிக்கிறேன். எல்லாம் சைனாவில் பார்த்தா வேலைங்க. சைனாவா இந்தியாவது ஜப்பானீஸாக தெரியாது, அப்படியே ஃபுல்லாக இதில் சைனாவில் தான் இருக்குது. அங்கிட்டு பக்கம் இங்கிலீஷால் இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த கியூஆர் ஒன்று இருக்குது. அதில் ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணால் அந்த இது காட்டன்னு நினைக்கிறேன். அப்ளிகேஷனை ஏற்றி நம்ம செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம போட்டது. இது கிரே கலருக்கு மாதிரி வாசான வெள்ளை ஒன்று. அது எல்லா டிஷர்ட்டுக்கும் போடலாம். மற்றது கருப்பு கருப்பு நான் மோஸ்ட்டாக எடுக்கிறது. கருப்பு வச்சு நான் கருப்பு தான் எடுக்கிறதுனா, அதால் நான் கருப்பு போடாமல் இது டிஃப்ரெண்ட் ஆகிட்டேன்னு சொல்லி வெள்ளை போட்டிக்கிறேன். அந்த முறை வெள்ளை எடுத்துகிறது அப்படியே மட்டும் வச்சிருவோம். அடுத்தது நம்மளோட சார்ஜர், வயர்லெஸ் சார்ஜர் கிட்டுக்குன்னு. ஆனால் அதில் சார்ஜரில் கொடுத்துக்கிற இது தான் கொஞ்சம் வயர் மோசம். வயர் வந்து நார்மல் வயர் இழுத்தா பிஞ்சிடும். அப்படி 2 இழுவைக்கு இல்லை பிஞ்சிடும். அது அப்படித்தான் மோசமாக தான் இங்கிரு. ஐக்கு போகிறவ தாங்கிற நம்மள்ட வச்சு வேற மாதிரி இருக்குது. வேற மாதிரி இன்னும் கீறுப்பட்ட மாதிரி இருக்குது. சரி மேலே ஸ்டிக்கரை உரிச்சா அப்படி நைஸாக வரும். பார்க்குறதுக்கு அப்படி ஐ வாட்சை பிடிக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் எப்படி இதை கண்டுபிடிக்கிறேன்னு கேட்டால், இதை இப்படி உரிச்சிட்டு அதுக்கு போகிறோம். இந்த ஸ்டிக்கரையும் உரிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ஸ்டிக்கர்லாம் உரிக்க தேவையில்லை. கண்டுபிடிக்கும் போது ஓன் பண்ணாலே விளங்கிற அது கொப்பியா இல்லாட்டி வேறு என்னமோ வந்து கொப்பியா இல்லாட்டி ஒரிஜினலாண்டு அதிலேயே விளங்கிடும். கொப்பியில் என்ன பிரச்சனை வரான்னு கேட்டால் நான் சொல்கிறேன். இந்த ஸ்டிக்கர் தான் உரிக்க மாட்டேங்கிறேன். நகம் இல்லை, நம்மளோட நகம் இல்லை, அதால தான் கஷ்டம். ஃபீலே வேறு மாதிரி புதுசில் உள்ள டிஸ்பிளேல இந்த ஸ்டிக்கரை உரிக்கணும். அப்படியே நம்ம வச்ச ஓன் பண்ணிடுவோம். ஓன் பண்ணுறது ஓன் ஆக மாட்டேங்குது. நாட் ஒர்க்கிங். பாப்பா இதில் என்ன போட்டிங்க எதை ஓன் பண்ணணும்னு சொல்லி பண்ணுற சுவிட்ச் எங்கே இருக்குது? நான் இப்போதான் மொத ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிறதால இது சரியாக தெரிய மாட்டேங்குது எப்படின்னு சொல்லி ஓன் பண்ணுறது. நாட் பேக் ஏமாற்றி போட்டானுங்களா? நான் அப்படி ஓன் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன். மற்றது இதில் எப்படி டூப்ளிகேட் ஒரிஜினல் கண்டுபிடிக்கிறேன்டா, ஆப்பிள் வாட்சில் வந்து இந்த 4 டொட் மாதிரி தானே, அது வந்து ஸ்க்ரூ ஆகிக்கும். ஸ்க்ரூண்டா ஆணி ஒட்டி வச்சுப்பானோ. இதில் சும்மா ஸ்டிக்கர் மாதிரி நம்ம ஒட்டி வச்சுக்கிறானோ. அதில் பார்த்தாலே விளங்க அது ஸ்டிக்கர் தானே.
அதுதான் அதில் மெயினாக கண்டுபிடிக்கலாம். அதை வச்சு தான் அந்த ஆணிக்கு பதிலாக ஸ்டிக்கர் மாதிரி 4 இது வச்சு ஒட்டி போகணும். இல்லை அடிச்சிடணுமே ப்ளூடூத் மேட் இன் சைனா வாட்ச் அல்ட்ரா அலுமினியம் அண்ட் கவுண்ட் கேஸ் ஹார்ட்வேர் ஸ்போர்ட்ஸ் ப்ளூடூத் அதை பாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அடுத்து அந்த டிஸ்பிளே பாக்ஸ்னு சொல்லி அதை தான் இப்போ ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணி உங்களுக்கு அது சார்ஜ் போட்டிங்க சார்ஜ் ஆக வேண்டியா வேகுலுக்கு என்ன இருந்துச்சுன்னு ஆன் பண்ணி பார்ப்போம். இதுலேயே அதை என்ன பண்ணிட்டு விலை போட்டிங்கன்னா அது எத்தனை கிலோ போட்டிங்கன்னா கொடுத்த 2000 ரூபாய்க்கு இல்லை இருந்தாலும் என்னன்னு கேட்டால் காசு இருக்குது இதை கொடுக்க சொல்லிட்டு அது என்ன ஐட்டம் பார்ப்போம். டெக்னிக்கல் ஸ்ட்ராங்காக தான் இல்லை கீழே நம்ம தேங்கிக்கிறேன். திரும்பி பார்த்துக்கிட்டீங்கன்னு கேட்டால் கடையில் வேலை செய்யக்கூடிய வந்து இன்னைக்கே பல்பு தாங்க கொடுத்த 2000 ரூபாய்க்கு இன்னைக்கே பல்பு தான் கொடுத்த 2000 ரூபாய்க்கு இன்னைக்கு பல்பு தான் கிட்ட வந்து காட்டுறேன். கொடுத்த 2000 ரூபாய்க்கு என்ன கிடைச்சின்னு கேட்டால் ஒரு பல்பு கிடைச்சா பரவாயில்லை, மொத்தமாக 3 பல்பு போட்டி அனுப்பிக்கணும். என்ன சொல்கிறேன் 3 பல்போட விலை எவ்வளோன்னு கூட நமக்கு தெரியாது, பார்க்கணும் எவ்வளோ வரும் எவ்வளோ வாங்கிக்கிறது நம்ம கொடுத்த காசுக்கு. பல்பு பொட்டியா இல்லாட்டி உள்ளுக்கே பல்பு தாங்கிக்கிறா? வா உள்ளுக்கே அப்படி பல்பு தாங்கிக்கிறேன். இந்த வேலை செய்கிற தெரியாது போட்டு பார்க்கணும், அதை அப்புறம் செக் பண்ணுவோம். இதில் என்ன ஆகிக்கின்ற அப்படி பார்ப்போம். இந்த 2 பாக்ஸ்லையும் மொத்த கையால் அன்பாக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒன்று. என்னதுக்கு வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகுன்னு சொன்னால் டைம் கொஞ்சம் கிடைக்கிறது. ஆனால் நம்மளோட எடிட் பண்ணுறதுக்குள்ள வசதி இல்லை, மிஷினில் அவ்வளோ லோட் மற்றது அந்த சாஃப்ட்வேர் அணிஞ்சிட்டு ஃபில்மோரா சாஃப்ட்வேர் அதால் எடிட் பண்ண எல்லாம் முடியுது. மற்ற ஃபோனில் தான் கெப்கட்டில் தான் எடிட் பண்ணி போட்டுக்கிட்டீங்க, அதனால தான் கொஞ்சம் லேட்டாக. இதை நம்ம அந்த சார்ஜிங் போர்ட்டில் போட்டு அப்படி வேலை செய்கிறான்னு அப்படி பார்ப்போம். 3 பல்பு வந்து திருப்பிட்டு இதில் ஏன் அடிச்சுக்கிறானு மேட் இன் சைனான்னு தான் எல்லாத்துலேயும் சைனான்னு தான். இது அலி எக்ஸ்பிரஸில் உள்ள லோகோன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் விளங்குது. 11 அலி எக்ஸ்பிரஸ்லேயும் போட்டி நானும் அலி எக்ஸ்பிரஸில் தான் போட்டு இதுக்கு எடுத்தாங்க தெரியாது. டராஸ் மூலம் எடுத்தாங்க தெரியாது. அதில் போய்த்து போட்டு பார்த்துட்டு பார்ப்போம். இது வந்து இதில் சுவிட்சு இது இப்போ இந்த பல்பை கலட்டிட்டு இந்த பல்பை போடும் சுத்தம் ஓட்டா வீடு. எங்கே கிரிக்கெட்டுக்குள்ள கமான்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு பல்பு நல்லா வேலை செய்யுது. இதை அப்படி வீட்டுக்கு கொண்டு போனால் சரி. எனக்கிட்ட ஒரு ஆள் காசு தந்து அது வாங்கி ரிவ்யூ பண்ண சொல்லிச்சிரு. அப்படியே ரிவ்யூ பண்ணிவிட்டு அவன்கிட்ட கொடுப்போன்னு தான் நினச்சேன். ஏன்னா கேட்டால் ஆள் நீங்களே எடுங்க அந்த சாமானன்னு சொல்லிட்டு, அதால் நான் அப்படி நம்ம வீட்டில் கொண்டு போய் கொடுப்பாங்க. ஓ ஓ ஓ 3 நாளாக நம்மளோட ஸ்டூடியோ மாதிரி ஏதாவது சரி ஒரு செட்டப் போயிருந்தால் இதை நல்லா முகத்துக்கு பிரைட்டாக அடிக்கிறதுக்கு மாதிரி வைக்கலாம். ஸ்டூடியோவுக்கு வந்து நல்ல பல்பு மாதிரி தான் நமக்கு விளங்குது. ஒரு எவ்வளோண்டு நமக்கு விளங்குது, எவ்வளோண்டு விளங்க மாட்டேங்குது. சைனா பிராண்டுன்னு நினைக்கிறேன். எவ்வளோண்டு விளங்குது கீழே இருக்கா சரி. இதில் விலை தெரிஞ்சால் கீழே கமெண்ட் போட்டு விட மாட்டோம். கொடுத்த 2000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா இல்லையாண்டு. அப்படி சார்ஜை போட்டு எடுத்துட்டு இல்லை அப்படி செக் பண்ண போகிறோம் என்ன எப்படி. ஆனால் சார்ஜ் போட்டு எடுத்ததுக்கும் பயங்கரமாக கொதிக்குது. என்னத்துக்கு தான் அப்படி சூடாகனு தெரியாது. இந்த துண்டில் இருந்தால் சென்சர் துண்டில் ஆட்டிட்டேன்னா இந்த சென்சர் துண்டில் பயங்கர ஹீட் அடிக்குது. கையில் கட்டினா சுவராக ஹீட்டை ஃபீல் பண்ணுவீங்களோ நீங்களும். ஸ்டேண்டு தான் நிற்க மாட்டேன்.
அப்படி இதை ஓன் பண்ணி பட்டியெல்லாம் அவசரத்துக்கு மாற்றி மாற்றி கொழுவிக்கிறேன். எப்படி சொல்ல வரேன், இது ஒரு பண்டி எவ்வளோ வீட்டுக்கு இப்படித்தான் வரேன்னு நினைக்கிறேன். ஓன் அது ஒட்டோவா ஓன் ஆகிட்டு சார்ஜ் போட்டோடனே ஒட்டோவா ஓன் ஆகிடும். இது அதில் யூஐ வந்து நல்ல ஸ்மூத் ஆகிறது, டச்சுக்கு ஏற்ற மாதிரி ஸ்மூத் ஆகிடும். ஆனால் டிஸ்பிளே கொஞ்சம் நல்லா பிரைட்டாக நல்ல என்ன டிஸ்பிளேன்னு தெரியாது நமக்கு. ஆனால் அதில் நல்லா பிரைட் ஆகி நான் வெயிலுக்குள்ளே கொண்டு போனால் தான் இதில் எப்படி இருக்குன்னு தெரியும். அதான் யூஐ வந்து இல்லை சும்மா கசந்து நியாயமாக கொடுத்து வச்சுக்கிறானுங்க. எப்போல்ல இருக்கிற மாதிரி iOS இதெல்லாம் இங்கிரு எப்போ டவுன்லோட் பண்ண சொல்கிறதுக்கு இதுக்கு கால்குலேட்டர் அப்படியே ஒரு ஃபோன் மாதிரி இது மெசேஜ். இதில் சிம் போடலை அது. ஆனால் அதில் ஃபோன் கனெக்ட் ஆகுன்னு நினைக்கிறேன். அப்படியே வச்சுட்டு நம்ம ஃபோனை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு ஃபோன் இல்லையே. இதில் யூஐ நல்லா ஆகிரு. வேறு என்ன ஆகிரு, நான் யூஸ் பண்ணி பார்த்தா தான் இதில் எப்படி எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்ன விளங்கும். இதில் நல்லா ஆகிரு. என்னான்னு கேட்டால் கனெக்ஷனுக்கு கொஞ்சம் நான் தடவை யூஸ் பண்ணுறதால கொஞ்சம் கஷ்டமாகிது. என்ன அப்படி கொஞ்சம் பார்க்க வேண்டியது. இது மற்றது அந்த பாட்டு போட்டு பார்த்தேன், ஸ்பீக்கர் கொஞ்சம் வேலை இல்லை, சத்தமே இல்லை. காதில் வச்சு கேட்டால் தான் சத்தமே விளங்குது. மற்றது இதை வாங்கினா வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறேன். நல்லம் சின்ன பிள்ளைகளுக்குண்டா நம்ம ஒரு 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு படிக்கிற பொண்ணுங்களுக்கு இது கொஞ்சம் சீன் கிளாஸுகளுக்கோ இல்லாட்டி வேறு ஃபங்க்ஷனுகளுக்கோ கட்டி போகிறதுக்கு இது நல்லம். அதாவது பெரிய டிஸ்பிளே ஆகிறத கொஞ்சம் லுக்காகவும் இங்கே கொஞ்சம் கைக்கு அந்த வீடியோவில் இந்த வச்சு மற்றது அந்த என்னன்னு சொல்ல அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் இது அதுக்கு காசு தந்த அந்த காக்கா எல்லாருக்கும் சக்கலாக சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து இடத்துல முடிச்சுக்கிறேன். நம்ம வீடியோ யாரை சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கண்டிப்பாக பண்ணிட்டு நம்ம அடுத்த வீடியோ என்னத்தை பற்றி போடணும்னு சொல்லி அதையும் கமெண்ட் பண்ணிவிடுவோம். மற்றது இந்த வருஷம் அப்படி என்ன சொல்கிறது, ஒரு யோசிக்க முடியாத இதாக பீத்தரு. இந்த வருஷத்தை மறக்க முடியாதனால அப்படி அது முடியவும் போது எல்லாம் ஈக்கிரை தான். அடுத்த வருஷம் வந்து நம்மளோட சேனலில் வந்து மிக பெரிய ஒரு ட்ரிப் கொண்டு போகிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். சீக்கிரியாவாடான்னு சீக்கிரியா இல்லை வேறு ஒரு இடத்துக்கு. அதை அடுத்த வருஷம் 2024 பார்ப்பீங்களோ அது சீரீஸ் வந்து எப்படியும் நயமாக போட வேண்டியதாகிடுது. கொஞ்சம் காசு எக்ஸ்பென்ஸ் பண்ணி போட வேண்டியதாகிறதால கொஞ்சம் சேர்க்க வேண்டியதாகிடுது. அதுக்கு வேறு சரி அங்கே போய்த்து சாமான் இதெல்லாம் எடுக்க வேண்டியதாகிடுது. பார்ப்போம் சீக்கிரியா அதுக்கு முதல்ல நம்ம டிசம்பர் டைம் சீக்கிரியா போனால் போய்த்துட்டு வருவோம் சைக்கிளில். சேனலில் அது அடுத்த வருஷம் ஃபுல்லாக அப்டேட்டாக தான் ஃபுல் அப்டேட்டில் சேனல்லையும் நம்ம வீடியோ எந்த வருஷம் நம்ம வீடியோ எந்த படத்தில் எட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ யாரை சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விடுங்க.